பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளிலே, புதிய நேரத்திலே, ஒரு புதிய லோகோஸ் வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளிலே நம்மோடு இடைப்பட்டு பேசுவாராக. உங்களுக்காக ஒரு வசனத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். லூக்கா என்னும் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 41-42 வசனங்கள். லூக்கா 10:40-42. இயேசு அவளுக்கு பிரயோஜனமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடா நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். இந்த நாளிலே நாம் இந்த வசனத்தை வாசித்த வசனம் ஒரு முக்கியமான ஒரு வசனமாய் காணப்படுகிறது. மார்த்தாள் மரியாள் என்கிற சகோதரிகளை குறித்து இயேசு சொன்ன ஒரு வார்த்தை. அவர் பெத்தானியா கிராமத்துக்கு போகும்போதெல்லாம் மார்த்தா வீட்டுக்கு போவார், இந்த மரியாள் வீட்டுக்கு. அங்கே அவங்களுக்கு ஒரு சகோதரனும் உண்டு, அவளை பார்க்க போவார். போகும்போதெல்லாம் மரியாள் என்பவள் இயேசுடைய பாதத்தில் உட்கார்ந்து வசனத்தை கேட்க ஆரம்பித்து விடுவார்கள். மார்த்தாள் அப்படி அல்ல, அவர் மற்ற காரியங்களை கவனித்துக் கொள்ளும். இயேசுக்கு சாப்பாடு செய்யணும், மற்ற காரியங்களை செய்யணும்னு சொல்லி ரொம்ப பரபரப்பாய் ஓடிக்கொண்டிருப்பார்கள். அப்படி போகும்போது ஒரு நாள் அங்கே நடந்த காரியத்தை பார்க்கிறோம். மார்த்தாளை குறித்து ஏன் அப்படி சொன்னார் என்றால், மார்த்தாள் சொல்லுகிறார், ஆண்டவர் பார்த்து, ஆண்டவரே, நான் ஒருவேளை கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன், இந்த மரியாள் அவள் ஒரு வேலையும் செய்யாமல் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க, அவளை அனுப்புங்க ஆண்டவரேன்னு கேட்கும்போது, அப்போ இயேசு சொன்ன வார்த்தை தான் இங்கே வாசிக்கிறோம். மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய். இந்த உலகத்தில் அருமையானவர்களே, வீடுகளில் இருக்க காரியங்களை பார்க்கும்போது எல்லாருக்கும் வீட்டில் வேலை இருக்கிறது, வேலை இல்லாத வீடே கிடையாது, வீட்டுக்கு வீடு வாசப்படி. ஆனாலும் கர்த்தர் இயேசு வீட்டுக்கு வரும்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. இயேசு தேவையானது ஒன்றுதான். என்னது தேவை? அது என்னதுன்னா, மரியாள் தன்னை விட்டு எடுப்பதா நல்ல பங்கு தெரிந்து கொண்டாள். அருமையானவர்களே, இந்த அருமையான நாளிலும் தன்னை விட்டு எடுபடுகிற ஒரு காரியம், எடுபடாத ஒரு காரியம், ரெண்டு காரியம் இருக்கு. ஒண்ணு அழிந்து போகிற காரியம். பாருங்க, நம்ம இந்த உலகத்தில் செய்யற வேலைகள், சம்பாதிக்கும் பணங்கள், சம்பாதிக்கும் பொருட்கள், சம்பாதிக்கிற பெயர்கள், சம்பாதிக்கிற எல்லா காரியங்களும் அது என்ன சொல்லப்பட்டு தெரியுமா? அது அநேக காரியங்கள், அது நிலையானது அல்ல. அதற்காக அதிகமாக நேரத்தை செலவிட்டு கொண்டிருக்கிறோம். ஆனா தேவையானது என்னது என்று சொல்லி அவர் சொல்றாரு. மரியாள் இயேசுவின் பாதத்திலே உட்கார்ந்து வசனங்களை கேட்க ஆரம்பித்தாள். அதுதான் நடந்த விஷயம். அதைத்தான் இயேசு சொல்றாரு, அவர் தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கு அப்படின்னு சொல்றார். அப்படியானால் அருமையானவர்களே, நாம் இந்த நாட்களில் இதன் மூலமா என்ன அறிந்து கொள்கிறோம்? கர்த்தர் நம்மோடு என்ன பேச விரும்புகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நம்மை விட்டு எடுபடாத ஒரு காரியம், நம்மை விட்டு எடுபட்டு நம்மை விட்டு போகிற ஒரு காரியம். ரெண்டு காரியம் இருக்குது. எது முக்கியம் என்பதை இயேசுவே சொல்றார். இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது சபைக்கு வருவதோ, பிரேயருக்கு வருவதோ, கர்த்தரை தேடுவதோ, வேலைகள் அதிகமாக இருப்பதனாலே அன்னைக்கு நம்ம கேன்சல் பண்ணிடலாம். சில சமயத்தில் வீடுகளில் ஒரு காரியங்கள் வைப்பாங்க, வீடு ஓப்பனிங் வைப்பாங்க. அது மாத்திரமில்லை, வீட்டில் என்கேஜ்மெண்ட் வைப்பாங்க. பல சடங்குகள் வைக்கும் பொழுது நம்ம என்ன நினைப்போம்? இன்னைக்கு சர்ச்சைக்கு போக வேண்டாம், கர்த்தரை தேட வேண்டாம் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம அந்த மற்ற காரியங்களுக்கு போயிடுவோம். இதைத்தான் நல்லவர் பார்க்க சொல்றாரு. நமக்கு என்ன தேவை, எது முக்கியம், எது அழிந்து போகாதது, எது நம்மை விட்டு எடுபடாதது. சோதரம் பாருங்க, ஒரு கல்வி ஒருவனுக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க. எல்லாம் போயிடும், கற்ற கல்வி போகாதுன்னு சொல்றாங்க. கடைசி வரை நம்ம கற்ற கல்வியா நம்ம கூட இருக்கும் அப்படின்னு சொல்லி உலகத்துல சொல்றது உண்டு. இங்கேயும் கூட நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன, கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். ஆனா எல்லா கல்வியும் மறித்தா போயிடும், அவ்வளவுதான். ஆனா இந்த ஒரு காரியம் மறித்தாலும் போகாது, அது நம்மோட இருக்கும். அதனாலதான் தன்னை விட்டு எடுபடாத, நம்ம விட்டு இருந்து எதுவுமே எடுத்து கொள்ளவே முடியாது, அப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்றாரு. அது என்ன காரியம்னா, கர்த்தருடைய பாதத்திலே உட்கார்ந்திருப்பது. பிரச்சனை வரும்போது கர்த்தருடைய பாதத்திலே உட்கார்ந்திருப்பது, கஷ்டங்கள் வரும்போது கர்த்தரை தேடுவது. பாருங்க, நம்ம அப்படித்தான் இருக்கிறோம், வாழ்க்கையில அப்படித்தான் இருக்கிறோம். சோதரம் கர்த்தரை தேடுறதுக்கு நமக்கு டைம் இல்லை, சபைக்கு போறதுக்கு டைம் இல்லை. எல்லாமே ஆத்திரமான உலகத்தை இருக்கிறதுனால உலக காரியங்கள், அந்த வேலை செய்யணும், இந்த வேலை செய்யணும், அதை முடிக்கணும், இந்த பேப்பர் முடிக்கணும், அந்த காரியத்தை முடிக்கணும், எல்லாருக்கும் ரொம்ப பிஸியா இருக்கிற வேலையில அது நமக்கு என்ன இல்லை, எந்த ஆசீர்வாதத்தையும் கொண்டு வராது.
அது அழிந்து போகக்கூடியதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. மேல நீ அநேக காரியங்கள் குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். இந்த உலகத்தின் காரியத்தை குறித்து கலங்கி நிற்கிற மக்கள் உண்டு. சிலவங்க நாளைக்கு என்ன நடக்குமோன்னு கவலைப்படுவாங்க. அடுத்த வருஷம் என்ன நடக்குமோ, என்ன நடக்க போகுது, இது நடந்துருமோ என்று கலங்கி கொண்டிருப்பாங்க. அநேக காரியங்கள் இன்றைக்கு நம்ம யோசனை பண்ணி சொல்ல போனா ஒரு காரியம் 2 காரியம் இல்லை, அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுறதுக்கு நமக்கு நிறைய காரியம் இருக்குது. ஆனால் அது தேவையில்லை. தேவையானது ஒன்று. இந்த மரியாள் என்ன தெரிந்து கொண்டாலோ அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எது தெரியுமா? இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து அந்த வசனங்களை கேட்குது. வசனங்கள் ஒன்று தான் மாறாதது. இந்த உலகத்துல எல்லாம் மாறி போகும். கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறி போவதில்லை. வானமும் பூமி ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒளிந்து போகவில்லை. வானமும் பூமி ஒரு நாள் ஒளிந்து போகும் என்று வசனம் சொல்லுகிறது. இந்த உலகத்தில் காண்கிற எல்லாம் ஒளிந்து போகும் என்று சொல்லுகிறது. நம்முடைய நம்பிக்கை அது மேல் வைத்திருக்கிறோம். கர்த்தருடைய வசனத்தை நம்ம கடைபிடிக்க மறுக்கிறோம். நமக்கு நேரம் இல்லாமல் இருக்கிறது. நமக்கு சமயம் வாய்க்கவில்லை. ஜெபிக்கணும்னு நினைப்பேன், ஜெபிக்க முடியாது. கர்த்தரை தேட நினைப்போ தேட முடியாது. இப்படியே நம்ம அநேக காரியங்களை குறித்து உலக கவலைப்படினாலே கர்த்தருடைய காரியத்தை பார்க்க முடியாமல் இருக்கிறோம். கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு பேசுறது என்ன தெரியுமா? மரியாளை போல நம்மை விட்டு எடுபடாத ஒரு பங்கை தெரிந்து கொள்ளுங்கள். எது தெரியுமா? இந்த வேத வசனம். கர்த்தரிலிருந்து வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினால் மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, கர்த்தரிலிருந்து வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கு. மனுஷன் நினைக்கிறான், நான் நல்ல வேலை செய்யறேன், அதனாலதான் பிழைச்சிருக்கிறேன், நல்ல வேலை செய்ய கை நிறைய சம்பாதிக்கிறேன், எல்லா பொருளையும் வாங்குறேன், அதனால என் குடும்பம் நடத்தப்படுகிறது, நான் ஜீவனோடு இருக்கிறேன் நினைக்கிறான். அப்படி பார்த்தா பெரிய பெரிய கோடீஸ்வரன் எல்லாம் நினைச்சிருக்கணும், நல்லா பொழைச்சிருக்கணும். ஆனா அப்படி இல்லையே. கோடீஸ்வரன் எல்லாம் இன்னைக்கு எத்தனை பேர் சூசைட் பண்ணிக்கிறான். காரணம் என்ன தெரியுமா? உலகத்துல எல்லாம் இருக்கு, ஆனா இருக்க வேண்டிய ஒண்ணு இல்லை. தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்காகிய தேவனுடைய வசனம் இல்லை. இன்றைக்கு தேவனுடைய வசனம் உங்களுக்கு முக்கியம் என்பதை நீங்க அறிந்து கொண்டு இன்றைக்கு அவருக்கு அந்த வசனத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்தால் கர்த்தர் பாருங்க உங்களை குறித்து ஒரு பெருமைப்படுவார். ஆசீர்வாதத்துக்கு பிள்ளைகளா இருக்கிறேன்னு சொல்லி மரியாளை சொன்னது போல நம்மை சொல்வார். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத பங்கு. இன்றைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நம்மை விட்டு எடுபடுகிற பங்கு, அழிந்து போற காரியத்துக்காக நேரத்தையும் காலத்தையும் பணத்தையும் எல்லாத்தையும் விரைவு செய்து கொண்டிருக்கிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த கால வேளையிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் நீ கொடுத்தால், அவள் வாழ்க்கையிலே நீ உட்கார்ந்திருந்தால், என் தேவன் வாழ்க்கையை கேட்க வந்திருந்தால், அவர் கர்த்தர் சொல்கிறார், மரியாளை போல அவர் தன்னை விட்டு எடுப்பால் நல்ல நீயும் தெரிந்து கொண்டாய் என்று சொல்லுவார். அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கைக்கு கடந்து போகோமா? அல்ல இல்லாவிட்டால் அழிந்து போகிற காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறோமா? நாளை தினத்தை குறித்து கவலைப்படாத, ஃபியூச்சரை பற்றி கவலைப்படாத, கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக்கொண்டு அவர் எல்லாயிட்டும் நன்மை செம்மையுமாய் நேர்த்தியாய் உங்க வாழ்க்கையை முடித்துக் கொடுப்பார். கல்யாணம் ஆகவில்லையே, குழந்தை இல்லையே, நான் நினைச்சு நடக்கவில்லையே, ஏமாற்றத்திற்கு நினைக்காதீங்க. என் தேவன் எல்லாவற்றையும் இந்த காலையில் உங்களுக்கு செய்து கொடுப்பார். நீ கர்த்தருடைய வார்த்தையை தேடினால் அது அப்படி ஆகும் என்று வசனம் சொல்லுது. மார்த்தாளை போல் அல்ல, மரியாளை போல இருக்க உங்க வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்க. கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்கு செபிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான கால வேளையிலும் இந்த பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிக்க ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. நாங்கள் அநேக காரியங்களை குறித்து மார்த்தாளை போல கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, தேவையானது ஒன்று. மரியாள் தன்னை விட்டு எடுபட நல்ல பங்கை தெரிந்து கொண்டது போல நாங்கள் எல்லாரும் நல்ல பங்கை தெரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படி செபிக்கிறேன். ஆசீர்வதியும், பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இந்த வசனத்தை கேட்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் நாள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மரியாளை போல நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுங்கள். கவலைப்பட்டு கலங்க வேண்டாம். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், பெரிய காரியங்களை செய்வார். அவரை நோக்கி பாருங்கள். இன்னும் ஒரு லோக சுவாத்தியம் உங்களை சந்திக்க